அவர் பழைய ஏற்பாடுல அப்படி இருந்த தேவன். அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல அடிச்சிருக்கிறாரு பலரை. புதிய ஏற்பாடுல யாரையுமே அடிக்கல, கிருபையின் தேவனாக இருக்கிறாரு. ஸோ உண்மையான தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த கமல்ல ஒரு டைலாக் வருமே, நீ நல்லவரா கெட்டவரா? நம்ம ஜனங்களுக்கு உண்மையா அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆமென். சரிங்க, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்க, அது காரணம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சில சமயத்துல பல பெரியவங்களும் சொல்றாங்க அப்படிதான், ஏதோ ஆண்டவர் வந்து அப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவரோட கோபம் இல்லை இது எதுன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே போட்டுருவாங்க. ஏன்னா அவர் அமைதியா இருக்கிறாருல்ல, எது இருந்தாலும் ஆண்டவர் மேலே போட்டுருவாங்க. இல்லை பழைய உடம்புக்கு யோபு சோதித்தது போல என்ன சோதிக்கிறான் பிரதர், அவங்கள சோதித்தது போல சோதிக்கிறான். பவுலுக்கே பிரச்சனை பிரதர், 3 முள்ளு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பிரதர். ஸோ அது போல பவுலை போல நீங்க ஊழியம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லை, இருக்காது. யோபு போல இருந்தீங்களா அது வேற. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் வந்து நல்லவரா கெட்டவரா? ஜென்ரலாக நான் கேட்குறேன் இந்த சப்ஜெக்ட்ன்றதுனால ஜென்ரலாக சொல்லிடாதீங்க, கிளியரான ஒரு இது சொல்லுங்க. ஸோ அப்போ நல்லவர்னு தெரிஞ்சா மட்டும்தானே நம்ம அவரோட நல்ல விதத்தில் உறவு கொள்ள முடியும். கெட்டவர்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜோம் பண்றாங்க நம்மளோட. பிரதர் நான் நைட்டு கொஞ்சம் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சேன் பிரதர், பிரச்சனை பயங்கரமாயிடுச்சு பிரதர், நிறைய வருது பிரதர், அதனால ரொம்ப கிட்ட இருக்கு, கொஞ்சம் தூரமா வச்சுக்கலாம் பிரதர், வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் பிரதர். அப்ப என்ன ஆகுது? ஒரு உள்ளத்துக்குள்ள பயம். எது ரொம்ப க்ளோஸா வந்துட்டோம்னா தேவனோட அக்னி நம்மளை பட்சித்து போட்டுரும். அவர் பேர் என்ன? பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து பரிசுத்தவான்கள் இல்லை. இது மாதிரி எண்ணம் வர்றது யாரு கொடுக்கறது? விசுவாசம் கொடுக்குறாரு. நீங்க பரிசுத்தவான் இல்லை என்பதற்காகவா அவர் ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிச்சாரு? எதுக்காக? பரிசுத்தவான் நீதிமான்களாக்கப்பட்டாச்சு. ஆமென். விசுவாசனோட பேர் என்ன? விசுவாசத்துக்கு பல பேர் இருக்குது. ஒலியின் தூதன், லூசிபர், பல பேர் இருக்குது. நமக்கு டெய்லி வந்து நம்மளோட பேசுகிற காரியம் பொய். அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரனை பழி சொல்லுகிறவன். நான் எப்படி சொல்லுவான்? குற்றப்படுத்துகிறவன். எப்படி? இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அதுதான். என்னது சொல்லினே இருப்பான், பண்ணல இல்ல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி, உனக்கு இவ்வளவுதான், இது இவ்வளவுதான். போய் சொல்ல மாட்டானா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பேசிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் பேர் என்னன்னா பொய்க்கு பிதா, பழி குற்றப்படுத்திட்டே இருப்பான். ஆமென். வீட்டில் சொல்லிட்டே இருப்பான். கொஞ்சம் மாமிசத்துல இருந்தோம்னா என்ன ஆகும்? அது ரொம்ப நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். ஆமா இல்ல அப்படின்ட்டு அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்போம். அவன் மனதுல பேசுறதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆமா இல்ல, ஆமா பிசாசு, என்ன பண்றது அப்படின்னு அவன் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சோன்னா அலேக்கா தூக்கின்னு போயிடும். மைண்ட்ல பேசுறது. அதே இடத்துல வசனத்தை படிக்கும் பொழுது இது மாதிரி காரியங்களை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, என்னோட அன்பு கொஞ்சம் கூட மாறலப்பா. ஆமென். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அதே அன்பு தான் இப்பயும் இருக்குப்பா, நான் இப்பயும் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என்ன திட்டத்தை வச்சிருக்கிறேன், ஏதோ சர்வைவிங் பண்ணி பரலோகத்துக்கு போய் சேருன்றதுக்காக இல்லை, நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆமென். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நான் அதற்காக தான் எனக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆமென். பரிபூர்ணமா சிலுவையில் சுமந்ததோட நோக்கம் என்ன? நாம ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அவருக்காக. ஆமென். சோ இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுறார், ஆவியானவர் நம்மளோட பேசி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்காத வரைக்கும் உறவுக்குள்ள பிரச்சனை இருக்குது. சிலவங்களுக்கு இருந்தாலும் டவுட் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்றோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 10:10. திருடவும் சொல்லவும் அழிக்கும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் பண்ணப்படும் வந்தேன். ஆமென். ஆமென். அப்போ சிம்பிள், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனோட சுபாவத்தை பத்தி நான் சொல்லுகிறேன். அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதற்கு நாளைக்கு 4 பேர் கேட்டாங்கன்னா, பிரதர் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, இந்த மாதிரி ஊழியக்காரர் இப்படி இறந்துட்டாரு,
இந்த மாதிரி இவங்களை இதுவாச்சு, இவங்களுக்கெல்லாம் அதாச்சு, இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யார் பிரதர்? உங்கள் ஆண்டவர் தானே விட்டாரு, அவர் எதுவும் பண்ணல, இப்படிலாம் உலகத்தவங்க பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நம்ம கரெக்டாக சொல்லணும், இதெல்லாம் இப்படி நடந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையாக நல்லவரா? அவர் நம்மளுக்கு இது மாதிரி தண்டிக்கிறவரா இல்லை தண்டிக்காதவரா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆமென். அவனோட ஒரே நோக்கம் திருட, கொல்ல, அழிக்க. நம்ம வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், விடுதலை, எதை திருடினாலும் அது யாருக்கிட்ட இருந்து வருது? யாருக்கிட்ட இருந்து வருது? திருடன், பிசாசு. கொல்ல, எந்தெந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொல்றானோ அதுக்கெல்லாம் காரணம் பிசாசு. அழிக்க, என்னென்ன அழிந்து போதோ, இதுக்கு முன்னாடி நான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் என்ன சொல்றீங்கனாலும் அது காரணம் யாரு? பிசாசு. ஆமென். இதெல்லாம் அவன் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்? தேவன் பாருன்னா யோபு போல சோதிக்கிறாரு, உடம்பிட்டுறாருப்பா உன்னை, அவரு தான் அதெல்லாம் கொடுத்தாருப்பா, உடம்பிட்டுறாருப்பா, போய் சொல்றான். வசனம் தெரியலான்னு என்ன பண்ணுவான்? ஆமாப்பா ஆமாப்பா நான் கூட உட்காந்து பேச ஆரம்பிப்போம் பாரு, அவ்வளோதான். அவனுக்கு வெல்கம் பண்ணி வீட்டில் ரெட் கார்பெட் போட்டு தனி இது கொடுத்து உட்கார வச்சாச்சு, ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சாச்சுன்னா இருக்கும். ஆமென். அவன் இதுதான் போய் சொல்லுவான். யோபோ வச்சு கம்பேர். யோபோ எதுக்கு பார்க்கணும்? சரிங்க, யோபுக்கு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும், இதை பற்றி நம்ம ஸ்டடியில் வரும் ஃபுல்லாமே. யோபு பாவம் செஞ்சான். சரி, யோபு முதல்ல சுயநீதியாக இருந்தான். என்ன சொல்கிறான்? உத்தமும் சன்மார்க்கனுமா இருக்கிற உனக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறான் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலே. அப்போ தான் சுயநீதியை தான் பேசுகிறான், இந்த பரிசேயன் மாதிரி. ஆமென். அவன் சுயநீதியை பேசும்பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி. ஆமென். அதனால அவன் பிரச்சனைக்குள்ள போயிட்டே இருக்கிறான். ஷார்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு சுயநீதி தன்னுடைய நீதி தான் பார்த்துட்டு இருக்க பிசாசு ஃபுட்பால் விளையாடின்னு இருக்கிறான், உள்ள சோதனை விளையாடிட்டே இருக்கிறான். 42 பாத்தீங்கன்னா, யோபு 42 பாத்தீங்கன்னா மனம் திரும்புகிறான். ரட்சிக்கப்படாத நண்பர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறான். அதான் பிசாசு. ரட்சிக்கப்படாத நண்பர்கள் சொல்றது, இவங்க சொல்றது, நியூஸ் சொல்றது, இது பண்ணா இப்படிதான் நடக்கும், இதுதான் விதின்றோம். ஆமா பிரதர், என் விதின்னு கிறிஸ்தவர்கள் போய் ஏத்துக்குவாங்க, என் நேரம் விதின்னு. ஆமென். இதெல்லாம் யாரு கொடுக்குறது? பிசாசு கொடுக்குற ஆலோசனை. அவன் நண்பர்கள் வந்து சொல்றாங்களே, அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க தேவனை இப்படியாப்பட்ட தேவனை அவங்க தேவன் தூசிக்கிறாங்க, அவங்க தான் தூசித்து ஜீவனோடுன்றாங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வைஃபே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் யார் ஆலோசனை? பிசாசு அவன் மூலியமா பேசுறது. எப்ப அவன் 42 மனம் திரும்பின உடனே என்ன ஆகுது? 42லயும் மனம் திரும்புறான், 42லயும் அவனுக்கு டபுள் ஆசீர்வாதம் உள்ள வந்துடுது. ஆமென். ஆமென். இதை காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாரு. அந்த மாதிரி சுயநீதியில இருந்தா அந்த மாதிரி உழுந்து அடிபட்டுனே தான் இருக்கணும். எப்ப நீ மனம் திரும்பி தேவ நீதியை தரித்து கொள்கிறோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறியோ, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் டபுள் போர்ஷன் வரும்ன்றதை காட்டுறதுக்காக தான் யோபு கொடுத்தாரே தவிர, எது நடந்தாலும் தூக்கி யோபு போல எனக்கு ஏற்றுக்கொள்றதுக்காக அல்ல. ஆமென். வசனத்தின்படி என்னன்னா, யாக்கோபு 1 சோதிக்கப்படுகிறவன் தேவனால சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்க கடவன். சொல்லாத, நான் யோபு போல சோதிக்க சொல்லாத. எதனால நீ சோதிக்கப்படுகிற? அவனவன் தன் சுய இச்சையினால் தேவன் கொள்ளாமையினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறார். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரிப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிரிப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். போட்டு ஒரே உடைகிறார். மோசம், பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள். யாராவது எங்கேயாவது சொல்லிட்டாங்க, புல்பீட்ல இருந்தே கூட சொல்லுவாங்க, சோதிக்கிறாருப்பா ஆண்டவர் உன்னை, சோதிக்கிறாருப்பா அடுத்த 5 வருஷம். அதுக்குள்ளே காலி ஆயிட்டானா என்ன பண்ணுவீங்க? சோதனையிலே காலி ஆயிட்டானா? பிரியமானவர்களே வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. படிங்க. மோசம் போகாதிருங்கள்.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நேரும் இல்லை. ஆமென் ஆமென். இதுதான் அவரோட சுபாவம். செகண்ட் போர்ஷன், வேறுதலும் மாற்றமும் எதுவுமே இல்லை, பெர்ஃபெக்ட், நன்மையான எல்லாமே. ஆமென். யார்கிட்ட இருந்து வருது? யாருகிட்ட இருந்து வருது? இயேசுப்பா கிட்ட தான், நம்ம தேவன் கிட்ட இருந்து வருது. ஆமென். அப்ப அவர்கிட்ட இருந்து வருகிறது நன்மையானது மாத்திரமே. ஆமென். அப்போ மற்ற பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. ஆமென். பிசாசு கிட்ட இருந்து வருது. இன்னொன்னு வந்து நம்ம இடம் கொடுக்கறதுனால தான் வருது. சோதிக்கப்படுகிறான் அவன் தன் சுயேச்சனை. இது மாதிரி தவறான டாக்டரின்ல இருந்தாலும் ஆண்டவர் தான் நான் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லாரும் ஒரு பிரச்சனை சொல்றீங்க ஜெபிக்க வரும்போது, ஓகே பிரதர், இது வந்து ஆண்டவர் கொடுத்தது, அதனால உண்மையாரு, அதனால இதை பண்ண சொல்லிடுறேன். இது வந்து ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்பீங்களா? அதுக்கு மனம் திரும்புவீங்களா? மேபி மனம் திரும்பலாம். எதிர்த்து நிற்பீங்களா? எதிர்த்து நிற்க மாட்டீங்க. இல்ல எதிர்த்து நிற்க மாட்டீங்க. ஆண்டவரோட க்ளோஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா ஜாக்கிரதை, இவரே நம்மள திடீர்னு போட்டு தள்ளுவார்ப்பா, இவரே நம்மள வந்து கால் வச்சிடறாருப்பா, கை வச்சிடறாருப்பா. நிறைய பேருக்கு பயம் இருக்குது. அவர் தான் பண்றாரு எல்லாம். நான் அவருக்கு பிரியமில்லாத பண்ணிட்டேன், அவரே என்ன இது பண்ணிட்டாரு பத்தியா அப்படின்ட்டு. இல்லை, நாம என்ன பண்றோம்? அவர் வீட்டுல இருந்து பிரியமில்லாத ஊதாரி மகன் மாதிரி வெளியில போனவொடனே என்ன ஆகுது? கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கா பிரச்சனை ஆகி பன்றி தவிடு தான் வருது. ஆமென். அது அவர் காரணம் இல்லை. போயிட்டு பன்றி தவிடு சாப்பிடும் போது என் அப்பா பாரு என்ன பன்றி தவிடு சாப்பிட வச்சுட்டாரு என்ன சொல்றான். உணர்ந்துதான் மனம் திரும்பி போறோம். ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அவரை விட்டு தூரம் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாதுகாப்புல இருந்து ஆமென் வெளியில போகும்பொழுது நம்மளா அவனவன் தன் சுயேச்சையினால சிக்குண்டு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவம் உண்டாக்குது. அப்புறம் பாவம் ஆகுது, மரணத்தை நோக்கி கொண்டு போகுது. ஆமென். ஸோ அது வந்து தன்னுடைய சுயத்தினாலதான் ஆகுதே தவிர, பிசாசு கொண்டு வர்றதுனால ஆகுதே தவிர, தேவன் அதை கொடுக்கல. ஆமென். இதை தெரிஞ்சா மாத்திரம்தான் தேவன் நல்லவர். ஒரு தீமையும் அவர்கிட்ட வருகிறது அல்ல. அப்ப தீமையானது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? தீமையானது வந்துச்சுன்னா தேவனிடத்துல இருந்து வரல, இது பிசாசினிடம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிக்கணும். ஆமென். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போகும். இப்ப இந்த தேவன் தான் கொடுத்தாருன்னா நீங்க எதிர்த்து நிப்பீங்களா? எதிர்த்து நிக்க மாட்டீங்க. ஆண்டவரே உங்க சித்தம் சரி, அவங்க சித்தம் வியாதிக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இந்த வியாதிக்கு ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் பிரதர், இந்த வியாதினாலதான் நான் வந்து ஆண்டவர் தெரிஞ்சு இது பண்ணேன். சரி, வியாதி தானே, ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் சித்தத்துக்கு மாற எதிர்க்கு போய் மருந்து எடுக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் சித்தத்துக்கு மாற எதுக்கு போய் மருந்து எடுக்குங்க? ஆண்டவருக்கு சித்தம் சோதனை கொடுத்து இதுல வந்து என்ன வந்து பாலிஷ் பண்ணி இப்படி பண்ணுவோம். அது இல்லைன்னா வந்து இது உங்களோட கணக்கு தவிர அதுல இருந்தாலும் அது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு இது அது இல்லை. தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அந்த யாக்கோபு திருப்பி பாருங்க. ஒருவனே அதை பத்தி அந்த வசனத்தை ஒன்று அதை படிக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லாதிருக்க கடவன். அப்புறம் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அவ்வளவுதான். இதுதான் அவரோட சுபாவம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா சோதனை அவரு இல்லப்பா, அவன் திருடன், ஏதோ வேலை செய்யறான், இல்ல நான் அவருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன், சுயநீதியோ என்னமோ நான் செஞ்சிருக்கிறேன். ஆமென். உடனே திருடன் தான் தெரிஞ்சு மனம் திரும்பி அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென். எடுத்த உடனே பழி தூக்கி அவர் மேல போடுறது எஸ்கேப் ஆகுறதுக்கான. ஆமா, பர்மிஷன் யார் கொடுத்தது?
கொடுக்கிறாரு. அது இவன் இங்க சுயநீதியில இடம் கொடுத்ததுனால தான் அவரால் கொடுக்க முடிஞ்சு. அவரால் இல்லைன்னா நோன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவன் ஆல்ரெடி இடம் கொடுத்துருக்கிறான். ஆமென். பலி செலுத்துறான். இதெல்லாம் பழைய உடன்படிக்கை பண்றான். பட் ஸ்டில் நீதிமான் பழைய உடன்படிக்கையிலேயே விசுவாசத்தினாலதான் நீதிமான் என்று ஆபிரகாம் எண்ணப்பட்டான். எல்லாருமே இன்னைக்கு வரைக்குமே விசுவாசத்தினாலதான் நீதிமான். இவன் என்ன பண்றான்? தான் செயல் மேல சுயநீதி எப்பவுமே தேவனுக்கு விரோதமானது. ஆமென். தன்னை உயர்த்திக்க விடுறது. நீங்க இந்த ஜெபத்தை பாருங்களேன். யோபு எப்படி தேவனுக்கு முன்னாடி பேசுகிறான்றத, அதையும் இந்த பரிசேய நாயக்காரன் ஜெபிக்கிறாங்களே அந்த ஜெபத்தையும் பாருங்க. அந்த பரிசேயன் ஜெபிக்கிற மாதிரியே தான் யோபுவும் தேவனோட பேசுறான். எவ்வளவு போல்டா, நான் இப்படி இருந்தேனே, நீ நல்லவரை நம்பினே, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றான். சொல்லுங்க. தராசுல வச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு சொல்றான் திமிருதான் உண்மையாலே. அப்போ தான் நீதி மேல ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. நான் இவ்வளவு ரைட்டா இருக்கேன், என்ன எப்படி இப்படி விட முடியும்? சான்ஸே இல்லை. அப்பவே அவர் நம்மள செயல் மேல உன் செயல் அழுக்கான கந்த அங்கந்தே பழைய ஏற்பாடுலேருந்தே அதே தான். என் மேல நம்பிக்கை வைக்கிற விசுவாசத்தினாலதான் நீதிமான். ஆமென். அப்பயும் அதே தான், இப்பயும் அதே தான். நம்ம செயல் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னா ஆல்வேஸ் வி மிஸ் த ஸ்டோரி. ஆமென். சரி, அப்ப தேவனோட மெய்யான சுபாவம் என்ன? அவர் நல்லவரா கெட்டவரா? திருப்பி அதே கேள்விக்கு வரா. இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் பதில்